மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் 2021 ஆட்சி இழந்த காரணத்தினால் தருமபுரி மாவட்டத்திற்கு காவேரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. 2026 நிச்சயமாக எடப்பாடி ஐயா அவர்கள்தான் முதலமைச்சர் ஆவார். அதே போன்று நமது முன்னாள் அமைச்சர் அவர்களும் நேற்றைக்கு அனைவரிடமும் தேர்தல் வாக்குறுதியாகவே கூறியிருக்கிறார்கள். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தால் காவேரி உபரி நீர் திட்டத்தை நிச்சயமாக தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்கது. அதே போன்று இப்போ வத்தல் மலையிலிருந்து வரும் ஜாலாற்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 ஏரிகளுக்கு அதன் மூலமாக தண்ணீர் சென்று நிரம்புகிறது. அந்த திட்டத்தை வத்தல்மலை அடிவாரத்திலிருந்து பம்பிங் மூலமாக கொண்டு வந்து அந்த ஆற்றில் விட்டால் நமக்கு செலவுகளும் குறையும். அதே போன்று இப்பொழுது இந்த வத்தல்மலை அடிவாரத்துலலாம் குடிநீர் கூட காவேரி தண்ணி வர்றதில்ல. அதனால் அந்த தண்ணி வந்தால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது இதையெல்லாம் ஆய்வு செய்து முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்களும் அதே போன்று எடப்பாடி ஐயா அவர்களும் அதே போன்று தமிழக விவசாய சங்க தலைவர் மதிப்புக்குரிய SAC அவர்களும் இதற்காக மிகப்பெரிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளிலும் SAC அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி பேசாமல் இருப்பதே கிடையாது. அதனால் அனைவரும் ஒத்துழைத்து இந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த முறை மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களை முதலமைச்சர் ஆக்கி நாம் இந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும். அதற்காக விவசாய சங்கமும் உங்களோடு நின்று உங்களுக்காக ஒத்துழைப்பு அனைத்து உதவிகளையும் நாங்களும் செய்கிறோம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் தருமபுரி மாவட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக இருக்கும். அந்த திட்டத்தை எப்படியாவது உயிரை கொடுத்தேனும் கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் 2021 ஆட்சி இழந்த காரணத்தினால் தருமபுரி மாவட்டத்திற்கு காவேரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. 2026 நிச்சயமாக எடப்பாடி ஐயா அவர்கள்தான் முதலமைச்சர் ஆவார். அதே போன்று நமது முன்னாள் அமைச்சர் அவர்களும் நேற்றைக்கு அனைவரிடமும் தேர்தல் வாக்குறுதியாகவே கூறியிருக்கிறார்கள். எடப்பாடி ஐயா அவர்கள் வந்தால் காவேரி உபரி நீர் திட்டத்தை நிச்சயமாக தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்கது. அதே போன்று